வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இப்போ பாருங்கள், ஆவி பறக்குது, உங்களுக்கு தெரியுதா? இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு வெந்தய சாதம், இந்த மாதிரி ஒரு அப்பளம் வச்சுருக்கோம். இந்த பீட்ரூட் பச்சடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தயிரில் வந்து பீட்ரூட் போட்டுக்கோங்க. இது என்னென்னா எதுக்கு தனியாக வச்சுருக்கேன்னு சொன்னிங்கன்னா, இது வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பரப்பரன்னு அடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கலந்து சாப்பிட்டீங்கன்னா இந்த தயிர் பச்சடி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெந்தய சாதத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் தயிர் பச்சடி தாங்க. இதுதான் நம்ம சேனல்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வெயில் காலத்துக்கு பிகினர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி 2 ஆரஞ்சு பிழிஞ்சிக்கோங்க, 2 கேரட்டு, இது வந்து ஒரு ஜூஸ் பண்ணிக்கோங்க. கூல் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் குடிங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு டேஸ்ட்டான ஒரு வெந்தய சாதம், அதுவும் இந்த கரூரில் ஸ்பெஷல் இது. அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்திருக்குது. இது எல்லாமே நல்லெண்ணெய், வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாம் போட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அது அப்படியே ஒரு ரொம்ப ஒரு மனம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மனமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு லஞ்சை வந்து ரொம்ப ஹேப்பியாக சாப்பிடுங்க. குழந்தைங்கள்லாம் இப்போ லீவில் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி குழம்பு ரசம் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.